ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பூஜை அறையை முதல் நாள் இரவே சுத்தம் செய்து அடுத்த நாள் அப்படியே பூஜை செய்வது சரியா தவறா என்ற குழப்பம் பலருக்கு நீண்ட காலமாக இருக்கும். ஆனாலும் காலில் சக்கரத்தை கட்டி சுற்றாத குறையாக வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பதால் இது குறித்து அதிகம் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றது. தினமும் இதே வேலையாக போச்சு. யார்தான் இப்படி மாமிசத்தை எம்பிரான் முன்னால் சிந்திவிட்டு செல்கிறார்களோ? அழுத்துக்கொண்டே சுத்தம் செய்தார் அந்த வேதியர். கொண்டு வந்த குடத்தினீரை ஸ்வரம் தப்பாமல் ருத்ர ஜபம் சொல்லி அபிஷேகம் செய்து பக்தியுடன் லிங்க திருமேனிக்கு அலங்காரம் செய்து வில்வ மாலை சாத்தி அழகு பார்த்தாள். திருஷ்டிப்படாமல் இருக்க எம்பிரானுக்கு தீப ஆராதனை செய்து நெற்றியில் மண் ஒட்ட விழுந்து எழுந்து வழங்கினார். இன்றைக்கு ஒளிந்திருந்து பார்த்து என்ன நடக்கிறது, ஒரு கை பார்த்து விடுவோம் என்று மனதில் உறுதி பூண்டார். வேட்டுவன் இலை நிறைய இளம் மான் இறைச்சியுடன் வந்து சேர்ந்தான். சிந்தி இருக்கும் மலர்களையும் வில்வ மாலையையும் எம்பிரான் திருமேனியிலிருந்து முதல் வேலையாக கலைந்தான். வாய் நிறைய வைத்திருந்த நீரை லிங்க திருமேனியில் பீச்சி அடித்தான். 4 வில்வ இலைகளை லிங்கத்தின் தலையில் வைத்து கரியை அன்புழுக எம்பிரான் முன்னால் வைத்துவிட்டு சிறிது எடுத்து வாயிலும் ஊட்டிவிட்டான். ஈஸ்வரா, இது என்ன கொடுமை! மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த வேதியருக்கு மர்மம் விலகியது. இரத்தம் கொதித்தது. கைலாயம்பதிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. சரி, இன்றைக்கு தரமான சம்பவம் ஒன்று நடக்க இருக்கிறது என்று அறம் வளர்த்த நாயகியும் மனதுக்குள் சிரித்து கொண்டாள். அந்த சித்தன் போக்கை சிவன் போக்கை உமையொரு பக்தியும் அறிந்திலாள். லிங்க திருமேனியில் வலது கண்ணில் இருந்து இரத்தம் வழிய சரதென ஒரு அம்பாள் தன் கண்களை பிடுங்கி வலது கண் பக்கம் அம்பினான். வேதியர் மயங்கி விழாத குறை. இப்போது இடது கண்ணிலிருந்தும் குருதி. அந்த சிவம் சோதித்த முடிவு செய்து விட்டால் முடிவேது? வேடனும் சளைக்காமல் மற்றுமொரு அம்பினை உருவி தனது காலை எடுத்து லிங்க திருமேனியில் இடது கண்ணருகே அடையாளமாக வைத்துக்கொண்டு தன் இடக்கண்ணையும் பிடுங்கி லிங்கத்தில் அப்ப போதும் கண்ணப்பா கண்ணப்பா என்று ரிஷப வாகனத்தில் உரிமையோடு எம்பிரான் காட்சியளித்து வேடரை ஆறத் தழுவிக்கொண்டார். வேடன் கண்ணப்ப நாயனார் ஆகிவிட்டார். வேடனை பார்த்து கொண்டிருந்த வேதியர் என எல்லோரும் அன்று சிவதரிசனம் கிட்டியது. இப்போது சொல்லுங்கள், வேதியரின் பக்தி சிறந்ததா, வேட்டுவன் பக்தி சிறந்ததா? இரண்டுமே சரிதான். அவரவர் தர்மப்படி சிவ வழிபாடு செய்தனர். முறைகள் வெவ்வேறாக இருந்தாலும் பக்தியில் ஒரு குறையும் இல்லை. அதற்காக எல்லோரையும் மான்கரியுடன் எம்பிரான் கோவிலுக்கு கிளம்பச் சொல்லவில்லை. மனம் நிறைய பக்தியுடன் சிவ சிந்தனையுடன் செல்லுங்கள். பூஜை அறையில் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணமே சிறந்தது. முதல் நாள் இரவு சுத்தம் செய்துவிட்டு பக்தியோடு மறுநாள் காலையில் இறை வழிபாடு செய்தால் மறுக்கவும் செய்வேனோ அந்த மருந்தீஸ்வரன்? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானர்க்கு வாய்க்கோ புறவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் 5 கலா மணிவிளக்கே. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய